ஹாய் காய்ஸ், இங்கெல்லாம் நம்ம என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்போம். ட்ராமா நேமே பார்த்தீங்கன்னா மேரி மை ஹஸ்பண்ட். வித்தியாசமாக இருக்கேன்னு உள்ளே போய் பார்த்தா ஹஸ்பண்ட் ஸ்டில்னு செம்மையாக போச்சுங்க இந்த ட்ராமா. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓப்பனிங் சீனில் சோகமாக உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டு, உன் கூட நான் எப்பவும் துணையாக இருப்பேன், எரிஞ்சு மெழுகுவத்தி போல உருகி பேசி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கும் அது கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்கு. ஹீரோயினும் சந்தோஷமா, என் மேரேஜ் லைஃப்ல தான் நான் அன்லக்கி, பட் நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ஹாப்பின்னு சந்தோஷப்படுறான். உடனே ஹீரோயின் ஃப்ரெண்டு, ஏன் அப்படி சொல்ற, உன் புருஷன் நல்லவர் தானே? இல்லை, அவர் என்னை சீட் பண்றாரு, இப்போ கூட எனக்கு ஐ லவ் யூ அண்ட் ஐ மிஸ் யூன்னு அனுப்பிச்சிட்டு டெலீட் பண்ணிட்டாரு, அவர் வேற யாருக்கும் அனுப்புறதுக்கு எனக்கு அனுப்பிச்சு டெலீட் பண்ணிட்டாருன்னு ரொம்ப சோகமா சொல்லிட்டு இருக்கா. மச்சி, ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், உனக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன்னு ரொம்ப ஆறுதலாக பேசிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிடுறா. ஹீரோயினுக்கும் டாக்டர் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. பெட்ல படுத்து நினைச்சு பார்த்துட்டு இருக்கா ஹீரோயின். நம்மளுக்கு கோல்டன் மெமரிஸ்னு மிஸ் பண்ற அளவுக்கு எதுவும் இல்லை. எப்போ லாஸ்டா ஹாப்பியா இருந்தேன்னு கூட ஞாபகம் இல்லை. எல்லாம் போகியில போட்டு கொளுத்துற மாதிரியான சம்பவம் தானே இருக்கு அப்படின்னு சோகமா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா ஹீரோயின். ஹீரோயின் பெட்டில் படுத்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. டாக்டர் நம்மளுக்கே 4 குறிச்சிட்டாரு, 6 மாதம் இல்லைன்னா அதிகபட்சம் 12 மாதம், அது கூட ஏதாவது அதிசயம் நடந்தாதான் உண்டுன்னு நினச்சி ஃபீல் பண்ணி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவள் கண்ணை மூடும் போது அவளுடைய மேரேஜ் சம்பவம் தான் அவளுக்கு அப்படியே ஞாபகம் வருது. அவளோட ஹஸ்பண்ட் மேரேஜ் டைமில் என் ஐஸ்கிரீம் மாதிரி உருகி உருகி பேசிகிட்டு இருக்கான், நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அவளுடைய மாமியாக்காரியும் சும்மா இல்லை, நீ என் பொண்ணு மாதிரிமா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே குழஞ்சி ஊத்துறா. இதை சொன்ன மாமியா வாய் நாரவாயா மாறி குழந்தை இல்லைன்னு திட்டுன்னு திட்டிட்டு இருக்கா. அந்த வீணா போன புருஷன்காரன் வேலையும் விட்டுருவான். ஏண்டா வேலையை விட்டேன்னு கேட்டால் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ண போகிறேன் அது இதுன்னு சொல்லி கதை சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவ, ஏன் நம்ம லோன் பேமெண்ட் கட்டணும், அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா, எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டால், நான் ஏன் உன்கிட்ட அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி வெட்டியாக இருக்கிறவன் ஓவராக பேசிகிட்டு இருக்கான். சரின்னு அவள் ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸில் இருக்க மேனேஜரும் சும்மா இல்லை, வண்டியாக திட்டிகிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அவள் மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. அவளும் சோகமா வீட்டுக்கு போனா, வீட்டுல பார்த்தா தீபாவளி பட்டாசு வெடிச்ச குப்பையில இருக்குமே அப்படி இருக்கு வீடு. அவன் தான் குப்பைன்னு பார்த்தா வீட்லயும் குப்பையா வச்சிருக்கான். இத பார்த்து அந்த பொண்ணு, என்ன வீடு இவ்வளோ குப்பையா இருக்குன்னு கேட்டா குப்பை மாதிரி பதில் சொல்றான். என்னாலலாம் இதெல்லாம் பண்ண முடியாது. அன்னைக்குன்னு பார்த்தா செம்ம வயிறு வலி, என்னென்ன ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா ஸ்டொமக் கேன்சர் 4th ஸ்டேஜ்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை தெரிஞ்சு அவ மாமியார்காரி, ஏன்டா இவ்வளெல்லாம் போய் மேரேஜ் பண்ணன்னு அந்த வெட்டி பையன்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த வெட்டி பையனும், ஐயோ அம்மா, எனக்கு அப்ப யாருமா சோறு போடுவா அப்படின்னு கேட்டு ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்கான். அடப்பாவி, பொண்டாட்டிக்கு கேன்சர் வந்திருக்கு, அதை பத்தி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம சாப்பாடு யாரு போடுவான்னு கேவலமா அல்பமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அவ மாமியார்காரியும், இப்பெல்லாம் டெக்னாலஜி சரியாயிடுச்சு, அவளுக்கு சரியாயிடும்னு சொல்லிட்டு இருக்கா. மாமியார் பைத்தியக்காரி அவகிட்ட சொல்லிட்டு இருக்கா, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் வேலை பண்ணணும். இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த பையனுக்கும் கவலை இல்லை, அவன் அம்மாக்காரிக்கும் கவலை இல்லை. இப்போ ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் கண்ணு முடிச்சு டாக்டர் வந்து உனக்கு கொடுத்த தெரப்பிலாம் முடிஞ்சிருச்சுமான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் நடந்து வந்துட்டுருக்கா. அப்போது அவளுக்கு இதெல்லாம் நினச்சி பார்த்து அப்படி நெஞ்சு வலிக்குது. இதை பார்த்த அந்த பக்கத்தில் இருக்க லேடி, நீ உன்னுடைய ஹஸ்பண்ட் பற்றிலாம் யோசிக்காதம்மா, உனக்கு அழகான ஒரு தோழி இருக்கா, அவளை பற்றி மட்டும் யோசி, நல்ல விஷயத்த பற்றி மட்டும் யோசின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. இவளும் அவள் ஃப்ரெண்டை பற்றி யோசிக்கிறா. நம்ம ஃப்ரெண்ட் நம்மளை விட்டு கையேந்தி பவன் கூட போக மாட்டா, அவ்வளோ பாசக்காரன் நண்பின்னு யோசிச்சு பார்த்துட்ருக்கா. இவளும் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறா. அவளை பற்றி ஹீரோயின் யோசிக்கும் போதே அவளை ஏப்ரல் ஃபுல் பண்ணிவிட்டு அவள் ஹஸ்பண்ட் கூடயே அஃபேர் வச்சுட்டு ஹீரோயினுக்கு தெரியக்கூடாதுன்னு அவ்வளோ நல்லவ மாதிரி நடிக்கிறா. அடப்பாவீங்களா, என்னடா நடக்குதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த தருணம். ஹாஸ்பிட்டலில் பில் பே பண்ண சொல்லுவாங்க ஹீரோயின் கிட்ட. டாக்டரை, நீங்கள் பில் பே பண்ணாதான் இங்கே கண்டினியூ பண்ண முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஹீரோயினும் அவள் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணுவாள், அவன் எடுக்க மாட்டான், அதனால் மெசேஜ் பண்ணுவாள். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்ப்பா, இவ்வளோ நாள் நான் சம்பாரித்த காசில் ஹாப்பியாக இருந்தீங்க, அந்த காசு நான் வச்சுருந்தா கூட நான் என்ன பார்த்துட்டு இருந்திருப்பேனேன்னு யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஓகேன்னு ஹாஸ்பிட்டலில் பில் கட்டணும் வாங்கன்னு மெசேஜ் பண்ணுறான். அவன் சைடில் இருந்து எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லை.
ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து விட்ரா டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டுருக்கா. ஓடிபி மட்டும் கேட்குற டாக்ஸி டிரைவருக்கு மத்தியில் ஹீரோயின் கிட்ட என்னம்மா உடம்பு சரியில்லையா, கவலைப்படாதம்மா எல்லாம் சரியாயிடும்னு ஆறுதல் சொல்கிறாரு டாக்ஸி டிரைவர். அதுக்கு ஹீரோயினும் இல்லை எனக்கு சரியெல்லாம் ஆகாது, நான் கேன்சர் 4th ஸ்டேஜில் இருக்கேன், கொஞ்ச நாள் நான் சாக போகிறேன்னு சொல்கிறா. அதுக்கு டாக்ஸி டிரைவரும் ஃபீல் பண்ணாதம்மா எல்லாம் சரியாயிடும்னு ஆறுதல் சொல்கிறாரு. ஹீரோயினும் அவளுடைய ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறா. எங்கள் அப்பா நான் சின்ன வயசில் இருக்கும் போதே அவர் கேன்சர்ல இறந்துட்டாரு. எனக்கு கூட பொறந்தவங்கலாம் யாரும் இல்லன்னு சொல்றா. ஹஸ்பண்ட்னு ஒருத்தன் இருக்கான். பொட்டி கடையில கூட கடன் வச்சிருக்கவன் அவனா தான் இருப்பான். அவனால நான் எல்லா கடனையும் அடைச்சு இப்போ என் ஹாஸ்பிட்டல் பில்ல கூட கட்ட முடியாத இருக்கேன்னு ஃபீல் பண்றா. அதுக்கு அந்த டாக்ஸி டிரைவரும் சமுத்திரக்கனி மாதிரி டயலாக்லாம் பேசுறாரு. செம்ம மோட்டிவேஷனா பேசுறாரு. வேற ரூட்ல கார் போனதும் அண்ணா இந்த ரூட் இல்லைனான்னு ஹீரோயின் சொன்னதும் இந்த ரூட்லயும் போலாமா, இப்படியும் ரூட் இருக்குன்னு உனக்கு காட்டுறதுக்கு தாம்மா கூட்டிட்டு வந்ததும் சொல்றாரு. அந்த வழி ரொம்ப அழகா இருக்கு, அதை ரசிச்சு பார்த்துட்டு வர. இது மாதிரி நம்ம வாழ்க்கையும் ரசிக்க நிறைய பாதை இருக்கு. ஆனா நம்மளுக்கு இது சரி வராது, விட்டு கொடுத்துடலாம். அது நம்ம லைஃப்ல பெரிய சர்ப்ரைசஸ் அண்ட் மிராக்கிள்ஸ் கொடுக்கும்னு காட் உனக்கு உணர்த்துவார்னு டாக்ஸி டிரைவர் சொல்கிறாரு. அவளும் காசை கொடுத்துட்டு இறங்குறா. அந்த அண்ணா காசை அவகிட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்டு இன்னைக்கு தாம்மா லாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறேன்னு வச்சுக்கோமா, ஒரு அப்பா பொண்ணுக்கு கொடுக்குற அலவன்ஸாக நினச்சிக்கோமான்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிற காசையும் தூக்கி கொடுக்கும் போது அவள் வேண்டான்னு சொல்கிறா. ரொம்ப கம்பல் பண்ணி அவர்கிட்ட காசை கொடுத்துட்டு உன் லைஃப்பில் கண்டிப்பாக மாறுமா, உனக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பாக ஒருத்தனை நீ பார்ப்ப, உன் லைஃப்பில் நீ சந்தோஷமாக வாழன்னு சொல்கிற, காசை வாங்க தயங்காதம்மா, அவரை வச்சுக்கோமான்னு அன்போடு தராரு. இவ்வளோ சந்தோஷமாக வாங்கிட்டு அவள் வீட்டுக்கு வரா. அந்த பொண்ணு எப்படி இந்த மாஸ்டர் பிளானை நீ முன்கூட்டியே பண்ணன்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்குறான். அதுக்கு அவனும் ஹீரோயின் அப்பாவும் கேன்சரில் தான் இறந்தாரு, இவளும் ஒல்லியாயிட்டே போனா, அதனால தான் நான் உஷாராக இந்த இன்சூரன்ஸ் பிளானை போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ பில்லியன் கணக்கில் அமௌண்ட் வரும்னு ஹீரோயினுக்கு வச்சா அப்பு லிஸ்ட்டு போட்டு ஹீரோயின் புருஷன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு டயக்னோசிஸ் ப்ராசஸ்க்கு அமௌண்ட் வந்திருக்கு, இன்சூரன்ஸில் இருந்து அந்த அமௌண்ட் வச்சு உனக்கு இந்த பேக் வாங்கினேன்னு ஹீரோயின் புருஷன் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டுருக்கான். அவள் மெடிக்கல் ஸ்டேட்மெண்ட் நம்ம சப்மிட் பண்ணால் இதை விட நிறைய மணி கிடைக்கும்னு சொல்கிறா. அதுக்கு அந்த புருஷன்காரன் இதை விட பெரிய டிசைனர் பேக் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிகிட்ருக்கான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு நம்பிக்கை துரோகம், இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரி கேட்குறா, செல்லும் நம்ம ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகிடலாம்னு. அப்போ என்னோடய மைண்ட் வாய்ஸ் வேறச்ச, இவளே ஒரு சின்ன வீடு இவளுக்கு ஒரு வீடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஹீரோயின் ஃப்ரெண்டு இப்படிலாம் பேசுகிறத கேட்டு ஹீரோயின் மனசு அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சி போயிடுச்சு. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த சீனை பார்த்துட்டு எனக்கு அழுகையே வந்துடுச்சு ஹீரோயினோட நிலமையை நினச்சி. அவள் ஃப்ரெண்டுக்காரியும் நான் அவகிட்ட ஃப்ரெஷ்ஷான ஹேர் வாங்க போகலான்னு சொல்லிட்டு மலை அடிவாரத்துலேருந்து புச்சுன்னு தள்ளி விட்டுறவா. உடனே அந்த கிறுக்கு மென்டல் புள்ள ஹீரோயின் புருஷன் ஹீரோயின் அந்த ரூம் உள்ள அவளும் அவங்க அப்பாவும் இருக்கிற ஃபோட்டோவில் குப்பையை கொட்டி வச்சுருக்காங்க. இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. கத்து கத்துன்னு கத்துறா, செம்மையாக கத்துறா. அவளும் சாக்லேட்டை ஊட்டி சாப்பிட்டுட்ருக்காங்க. அவள் கத்துன கத்தில் அவனுக்கு பொறைக்க ஏறி பெட்டில் இருந்து கீழே விழுந்துடுறான். ஹீரோயின் அவளுக்கு இருக்கிற ஆத்திரத்தில் டபிள்யூடபிள்யூவில் வர மாதிரி அங்கே இருக்க எல்லா பொருளையும் வச்சு அடிச்சிட்ருக்கா. அவங்க ரெண்டும் அப்பவும் அவங்க திருந்தவே இல்லை. உனக்கு எதுவும் ஆகலைல புஜிமான்னு வலிஞ்சிட்ருக்கான். ஹீரோயின் எனக்கே உபுதி அடிக்கிறீங்களா, நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்களா, நான் இன்சூரன்ஸில் உன்னை ரிப்போர்ட் பண்ணால் என்ன ஆகும்னு தெரியுமான்னு கேட்குறா. அதுக்கு அவன் போடி நீயே சாக போகிற கழுதனடி போடின்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலைல பேபி, ஆர் யூ ஓகே பேபின்னு வலிஞ்சிட்ருக்கான் ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண எப்படிடே உனக்கு மனசு வந்துச்சுன்னு ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட கேட்குறா. அங்கே இருக்க எல்லா பொருளையும் தூக்கி அடிக்கிறா. அவங்கள சாகடிக்காமல் விட மாட்டேன். ஹீரோயின் கத்துறா கதறுறா. அதுக்கு அவன் புருஷன்காரன் ஹே என்ன சும்மா கத்திட்டுருக்க, அடிக்க வேற வர, எங்கள் வாழ்க்கையில் நீ நடுவில் வராத அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு ஹீரோயின் கோவத்தில் சாக்லேட் பாக்ஸை புச்சின்னு அவன் முதுகுலையே போடுறா. அவனும் கோவத்தில் அடிக்க வரான். அதனால அவள் ஃப்ரெண்டுக்காரி இரு நான் பேசுகிறேன் அவகிட்டன்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டுக்காரி அவகிட்ட வந்துட்டு எப்படி தான் நடக்கணும்னு இருக்குது, நடந்துடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது, மன்னிச்சிரு, எப்படியோ நீ சாகதானே போகிற, எங்களை பிரிச்சிடாத, எங்களால் வாழ முடியாது, எங்களை பற்றி யோசி, உன்னை பற்றி மட்டும் யோசிக்காத, சுயநலமாக இருக்காதன்னு கொஞ்சம் கூட நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோன்னு கூச்சமே இல்லாமல் பேசிகிட்ருக்கா. அந்த வீணா போனவ வேற வசனம்லாம் பேசிட்டு கிளம்ப பார்த்தா
இதை கேட்டு ஹீரோயின் பொரட்டு பொரட்டுன்னு புரட்டி எடுத்துட்டா. அதை பார்த்து அந்த வீணா போன புருஷக்காரன் சும்மா இருப்பானா? ஹீரோயினை பிடிச்சி, நீ இன்னைக்கு இருந்தாலும் சாகதானே போற, சாவடின்னு கண்ணாடி கிளாஸ்லேயே தள்ளி விட்டுட்டான். அவளுடைய மண்டை பட்டு அந்த கண்ணாடி கிளாஸ்ல பட்டு அவ சாக போற ரத்த வெள்ளத்துல இருக்கா. அவ சாக போற அந்த டைம்ல அவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஏங்கியிருக்கேன். அது இப்ப வரைக்கும் கிடைக்கல. எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா என் ஃப்ரெண்ட் கூட இதே நாட்களை நான் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். அப்படியே கண்ணை மூடி இறந்துடுறா. சாகடிக்கும் போது தடுக்காம, ஹே செத்துட்டாடா ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லுவா. அதுக்கு அந்த விளங்காத போனவன், சாக வேண்டியவ தானே செத்துருக்கா, அவ வழுக்கி கீழே விழுந்துட்டா, அப்படி இப்படின்னு ஏதாச்சும் கதையை செட் பண்ணி விட வேண்டியதுதான். நீ எதுக்கும் அப்செட் ஆகாதன்னு சொல்லுவான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டு மூதேவி, அவ செத்தது கூட கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம, அவ கேன்சர்ல செத்தா மட்டும்தான் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் மணி வரும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் வீணா போனவன் சும்மா இல்லாம, ஆமால சரியான ட்விஸ்ட் வச்சுட்டாளேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடப்பாவீங்களா, ஒருத்தவங்கள கொன்னுட்டு கொஞ்சம் கூட அதை பத்தி கவலையே படாம இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 12, 2023ன்னு ஒரு டைம் போடுறாங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸில் பின்னாடி போயிட்டு 2013 காட்டுறாங்க. அப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் அலறி அடித்து எழுந்துரு பார்த்தா, அவள் எதிர பார்த்தா அவள் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவளுடைய ஹஸ்பண்ட். அவள் என்னடா என்ன ஆச்சின்னு ஸ்பெட்ஸை கலட்டி கலட்டி மாட்டி பார்க்குறா. அந்த வீணா போனவன் நின்றுட்டுருக்கான். அவள் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கா. என்ன நடக்குதுன்னே தெரியாமல். அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் ஷாக்காக தான் இருக்கும், என்ன நடக்குதுன்னே தெரியாமல். அவனும் அழகாக விசாரிச்சிட்ருக்கான், என்ன பேபி உனக்கு ஓகேவான்னு. இவளுக்கா செம்ம கோவத்தில் போட்டு அடிக்கிறா, கத்துற. ஆஃபீஸே திரும்பி பார்க்குது. நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பசியில் இருக்கும்போது பிரியாணி சாப்பிட்டா எப்படி நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த சீன் அந்த டைமில். எதுக்கு என்ன அடிக்கிறேன்னு அந்த வீணா போனவன் கேட்டுட்ருக்கான். அதுக்கு ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் போட்டு புரட்டி அடிச்சிட்ருக்கா. இவனும் அடி பொறுக்க முடியாமல் அவளை திருப்பி அடிக்க போகலான்னு நினைக்கும் போது அவளுடைய மேனேஜர் வந்து அவளை தடுக்கிறாரு. அவரு தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோன்னு நினைக்கிறேன். தக்க சமயத்தில் வந்து என்ட்ரி கொடுத்து அவளை ஸ்டாப் பண்ணிடுறாரு. என்னாச்சு உனக்கு, நம்ம இப்போ ஆஃபீஸில் இருக்கோன்னு புரியுதான்னு கேட்குறாரு. என்ன நம்ம ஆஃபீஸில் இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டே மயங்கி விழுந்துடுறா. அவள் மேனேஜரும் தாங்கி பிடிச்சிடுறான். மேனேஜர் ஹீரோயின் கிட்ட என்னதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்பாரு. அதுக்கு அந்த வீணா போனவன் எதுக்கு அடிக்கிறானே தெரில சார், பேய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான்னு சொல்லுவான். ஹீரோயின் கையில் தழும்பு இருக்கும். அவள் கொதிக்கிற தண்ணியில் வந்து கைப்பட்டு அவளுக்கு ஒரு தழும்பு இருக்கும். இப்போ பார்த்தா அந்த தழும்பு இருக்காது. சுற்றி பார்க்குறா, நம்ம ஆஃபீஸில் இருக்குமேன்னு. ஹீரோயின் உடனே போய் கண்ணாடியை பார்க்குறான். அப்படியே இருக்கும். இது எப்படின்னு கண்ணாடியை பார்த்து யோசிக்கிறா. தடுமாற்றத்தில் ஒன்றுமே புரியாமல் கொதிக்கிற தண்ணி அவன் மேலே ஊற்ற வருது. நல்ல வேளை அவளுடைய மேனேஜர் வந்து தடுக்க வரும்போது அவர் மேலே விழுந்துருது. ஹீரோயின் இதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி அவங்கள பார்த்துட்ருக்கா. அந்த வீணா போனவனும் அவளுடைய ஃப்ரெண்டும் வந்து நிற்கிறத பார்க்குறா. இவளுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் மைண்டில் வந்து போகுது. நீ சாக தானே போகிற, நாங்கள் ஒன்றா வாழ்ந்துக்கிறோன்னு சொன்னதெல்லாம் இவன் மைண்டில் யோசிச்சுட்டு அங்கேருந்து திரிக்க திரிக்க ஓடுறா. மேனேஜர் இவளை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. படிக்கட்டில் இருந்து விழுந்துடுறா. அப்பயுமே மேனேஜர் தான் வந்து காப்பாத்துறாரு. இவ அங்கே இருக்க பில்டிங்கெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறா. அந்த பில்டிங்கெல்லாம் பார்த்த மாதிரி அவள் மைண்டில் எதுவுமே தோணலை. எல்லாம் புதுசாக இருக்குது. இவ கடந்து வந்த எதுவுமே இல்லாத மாதிரி பார்க்குறா. எல்லா பில்டிங்கையும் எல்லா பேனரையும் பார்க்குறா. 2013ன்னு போட்டிருக்கு. இவளுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம டைம் ட்ராவல் தான் போய் பண்ணி வந்திருக்குமான்னு அவளுக்கு ரியலைஸே ஆகலை. இது உண்மையா பொய்யா, நம்பலாமா வேண்டாமா ஒன்றுமே புரியல அவளுக்கு. ரொம்ப குழம்பி போயிருக்கா. நம்ம எங்கே தான் இருக்கோம். விஜய் சேதுபதி படத்தில் வர மாதிரி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரியான தருணம் தான். அவள் கம்பெனியில் இருந்து 200 மீட்டர் வந்துட்டா. ஒன்றுமே புரியாமல் வந்ததுக்கப்புறம் அவளுடைய மேனேஜர் அவள் பின்னாடியே வந்து என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி கேட்குறாரு. ஒன்றுமே புரியாமல் அழ ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவளுடைய மேனேஜர் வந்து அவளுக்கு சூடாக சாப்பாடு ஏதாச்சும் வாங்கி தரேன்னு சொல்லி காசு கொடுக்குறாரு. இல்லை பரவாயில்ல எனக்கு வேண்டான்னு சொல்கிறா. என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறா. அவர் உடனே, உன்கிட்ட இருக்கு ஆனால் ஆஃபீஸில் தான் இருக்கு, நீ மொபைலில் இருந்து உன் பர்ஸ் வரைக்கும் அங்கே தான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்லேயும் வந்து ட்ராப் பண்ணிடுறாரு.
வீட்டு உள்ள வந்ததும் ஃப்ரிட்ஜை திறந்து நான் கூட தண்ணி தான் குடிக்க போறான்னு பார்த்தா அங்க இருக்க பொருள் எல்லாத்தையும் பார்க்குறா. பால் தயிர்னு எல்லாத்துலேயும் அந்த வருஷம் டேட் பார்க்குறா. எல்லாத்துலேயும் 2013 போட்டிருக்கு. எப்புட்றான்ற மாதிரி யோசிச்சுட்டு பார்த்துட்ருக்கா. அவளுடைய மேனேஜரும் ஃபுட் வாங்கி கொடுத்ததை நினச்சி கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. பரவாயில்ல, நம்மளை பற்றியும் யோசிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறா. அவர் வாங்கி கொடுத்த ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறா. தனியாக யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ நடக்கிறது கனவா இல்லை 2013 நடந்தது கனவா? இதில் எது உண்மைன்னு ஒன்றுமே புரியலையேன்னு அவளுக்குள்ளேயே யோசிக்கிறா. இப்போ நம்மளுக்கு 31 வயசு, 41 வயசில் அவங்களால நம்ம சாகடிக்கப்படுறோம். 2013 நடந்தது கனவாக இருக்கும்னு தோணலை, இது உண்மையாக இருக்கும்னு யோசிக்கிறா. இதுதான் கனவு, இது உண்மையாக இருக்கும்னு யோசிச்சு பார்த்துட்ருக்கா. இனிமே மேனேஜர்னு சொல்லிட்டு இருந்தவரை ஹீரோனே சொல்லலாம். ஏன்னா இந்த ட்ராமாவோட ஹீரோ அவர் தான். ஹீரோவாக இருக்கிறவர் இப்போ ஜென்ரல் மேனேஜராக இருக்கார். 2021 தான் அவர் சிஇஓ ஆயிருப்பார். இதை ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்ருக்கா. அவர் கொடுத்த நோட்டை எடுத்து பார்த்தா அதில் ஹாட்டின் இருந்துச்சு. டாக்ஸி டிரைவர் கொடுத்த நோட்லேயுமே ஹாட்டின் இருந்திருக்கும். இதை இப்போ அவள் யோசிச்சு பார்த்துட்ருக்கா. இவ ஸ்கூல் படிக்கும்போது இவளுக்கு இவ அப்பா பணத்தில் ஹார்டின் போட்டு தருவார். அதை பார்த்துட்டு அப்பா இப்படிலாம் பணத்தில் வரையக்கூடாதுன்னு சொல்லுவா. உண்மையாக உன் மேலே இருக்கிற பாசத்தில் ஹார்டின் போட்டுட்டேன், மன்னிச்சிரு செல்லக்குட்டின்னு கொஞ்சுவார். இனிமே என் தங்கம் என்ன சொல்கிறியோ அதை கேட்குறேன்டான்னு சொல்லுவார். இவளும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவா. ஹீரோயின் அந்த டாக்ஸி டிரைவரை பற்றி யோசிக்கும் போது தான் ஞாபகம் வருது, அவர் நம்ம அப்பா மாதிரி இருந்தாருன்னு. அப்போ வந்து போனது நம்ம அப்பா தானா? இது மாதிரி ஒரு வரம் நம்மளுக்கு கொடுத்தது நம்ம அப்பா தானான்னு தேம்பி தேம்பி அழுவுறா. நீங்க தானே சொல்லியிருந்தா உங்களை பார்த்து சந்தோஷத்துல இருந்திருப்பேனேன்னு அழுவுறா. ஹீரோயின் வெளியில யாரோ வந்திருக்காங்கன்னு வந்து பார்த்தா நோ சூடு நோ சொரணேன்னு அவ்வளோ அடி இடி மாதிரி வாங்கியும் வந்து நிற்கிறான் இவளுடைய ஹஸ்பண்ட். வெளியில போய் சாப்பிடலான்னு கூப்பிடுறான். இப்போ இவங்க கல்யாணம் ஆகலை, டேட் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 2013 தானே இருக்காங்க. ஸோ 2013க்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2013 டேட் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஹீரோயின் எப்படியெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிறா, இதுக்கப்புறம் தாங்க செம்ம ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. ஹீரோயினும் சாப்பிட போயிருப்பா. அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்பியிருக்கா. என்னாச்சு, உடம்பு சரியில்லையா, போயிட்டியா, நான் வேணும்னா உன்னை வந்து பார்க்கட்டுமான்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. ஏன்னா அவளுக்கு தான் ரொம்ப அக்கறையில் ஹீரோயின் மேலே. ஹீரோயினும் இல்லை நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கேன்னு அவாய்ட் பண்ணிட்டா. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் எவ்வளோதான் உனக்கு என் மேலே கோவமாக இருந்தாலும் நீ இப்படி என்னை ட்ரீட் பண்ணியிருக்க கூடாது, ஒர்க் பண்ணுறவங்களாம் என்னை என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கும் எனக்கும் எதுவுமே நடக்கலை, அப்புறம் எப்படி நீ ப்ரெக்னென்ட், நிஜமாலே அது ஏன் குழந்தை தானான்னு கேட்குறான். அதுக்கு இவளும் என்ன இவன் பேசிகிட்டு இருக்கான்னு ரொம்ப ஷாக்காக பார்த்துட்ருக்கா. அந்த வீணா போனவனும் நீ தானே சொன்ன வயிற்றுல அடிக்கடி சத்தம் கேட்குதுன்னு. உடனே ஹீரோயினுக்கு அப்போ தான் ஞாபகமே வருது. ஓ, இந்த வழி தானா அப்போ, நம்ம கவனிச்சிருந்தா நம்மளுக்கு கேன்சர் வரைக்கும் போயிட்டுருக்காது போலையே, அப்போ இதுதான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் போலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நான் சும்மா தான் கேட்டேன்னு சொல்கிறான். இதால் உன் கரியருக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறான். இப்போவே குழந்தை வந்துட்டா உன்னால் ஜாப்க்கும் போக முடியாது, கூண்டில் மாட்டின பறவை மாதிரி ஆயிடுவேன்னு வசனம்லாம் பேசிகிட்டு இருக்கான். என்னை வேலைக்கு அமிச்சிட்டு நீ வெட்டியாக இருக்கலான்னு தானே உன் பிளான்னு மனசுலையே ஹீரோயின் நினச்சிட்ருக்கா, வீணா போனவனேன்னு. அந்த வீணா போனவன் இப்போதைக்கு நம்மளுக்கு குழந்தை வேணாம், அபார்ட் பண்ணிடு, நான் கூட பாதி பணம் தரேன், அபார்ட் பண்ணிடுன்னு சொல்கிறான். ஹீரோயின் மனசுலேயே நினைக்கிறா, உன் அம்மாக்காரி என்னன்னா புள்ள பெற்று கொடுக்கலன்னு கத்துனா, அவன் பையன்தான் அதுக்கு காரணம்னு தெரியாமல் என்னை டார்ச்சர் பண்ணான்னு மனசுலேயே நினைக்கிறா. அப்புறம் அவன்கிட்ட நீ ஏன் இப்படிலாம் கற்பனை கதையெல்லாம் நினச்சிட்ருக்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நான் ப்ரெக்னென்ட்லாம் கிடையாது, அது வெறும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. நீ ப்ரெக்னென்ட்னு நினச்சேன், பிகாஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் மூட் ஸ்விங்ஸ் வரும், அதனால தான் நீ என்னை அடிச்சேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அடி வாங்கின சூடு சொன்னியே இல்லாமல் ஈனி இழிச்சிட்டு சொல்லிகிட்ருக்கான். ஹீரோயின்னு ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு மூடோட்டாக இருந்துச்சு, அதனால தான் அடிச்சிட்டேன், எனக்கு என்னவோ நம்மளுக்கு சிங்க் ஆகாதுன்னு தோணுது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு ஹீரோயின் சொல்கிறா. சொல்லிவிட்டு அவள் அடித்த சரக்குக்கு மட்டும் காசை வச்சுட்டு பீடை ஒளிஞ்சிடுச்சின்னு கெத்தாக எழுந்து போயிடுறா. அவனுக்கு வயிறு ஃபுல்லாக எரிஞ்சு தீஞ்சு சூடாகி
அது எப்படி இவன் நம்மள பிரேக்கப் பண்ணலான்னு கட்டுப்பாகி அவகிட்ட கோவமா நடந்துக்கிறான். அது எப்படி நீ என்ன பிரேக்கப் பண்ணலாம்? மூஞ்ச குரங்கு குப்பன் மாரி வச்சுக்கிட்டு அவள பாதி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவளும் கத்தி அழுவுறா, யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அங்க இருந்த ஜனங்கள்லாம் வந்து இவனை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. பகதூர் ராஜா மாதிரி உக்காந்துட்டு இருக்கான் போலீஸ் ஸ்டேஷன்ல இப்போ. போலீஸ்காரரும் லவ்வர்ஸ்க்கு மத்தியில 1000 சண்டை வரும். அது இல்லாம நாங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க முடியும். உடனே ஹீரோயின், சார் இது அப்படிலாம் இல்லைன்னு சொல்றா. உடனே அவரும், இது மாதிரி நாங்க எத்தனை பஞ்சாயத்தை பார்த்துருக்கோமான்னு போலீஸ்காரர் சொல்றாரு. உடனே அந்த போண்டாவாயனும், இப்ப இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் சும்மாவே குச்சிக்கிறாங்க சார்னு அவளுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டிருக்கேன்னு அப்பாவி மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். போலீஸும் அவளை வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுறாங்க. ஹீரோயின் அவன் கூட பிரேக்கப் பண்ண முடியாத அளவுக்கு அவன்கிட்ட மாட்டிட்டு இருப்பா. அந்த வீணா போனவன் கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட் வேற போட்டு வச்சிருப்பா. அவ அக்கௌண்ட்ல இருக்க முக்காவாசி காசு அதுல தான் இருக்கும். அந்த அக்கௌண்ட்ல இருந்து அந்த கிறுக்கு மென்டல் பையன் இவ பேர்ல நிறைய லோன் வாங்கி வச்சிருப்பான். இவளுடைய அக்கௌண்ட்டை இவ யூஸ் பண்றதுக்கு அவன் சிக்னேச்சர் இல்லாம முடியாது. என்ன பண்ணலான்னு கன்ஃபியூஷன்ல இருப்பா. அந்த முட்டா பையன் மெசேஜ் அனுப்பியிருக்கான் ஹீரோயினுக்கு, என்னை மன்னிச்சிடுடா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்ல, அதில் கூடிய சீக்கிரத்தில் ஹையில் ரைஸ் ஆகிடும், உனக்கு ஒரு பேக் வாங்கி தரேன், நம்ம மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு மெசேஜ் அனுப்பி ஐஸ் வச்சிட்ருக்கான். உடனே ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறா. அந்த வெட்டி பையன் இதை சொல்லிட்டு வேலைக்கு போகாமல் வெட்டியாக உக்காந்தவன் தான். அதுக்கப்புறம் அவன் வேலை வெட்டியே போகாமல் இருந்தான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணான்ல, அதை இவ பார்த்துருப்பாள். ஸோ இவளுக்கு ஞாபகம் இருக்கு, 10 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு ப்ரீவியஸில் தானே இப்போ அவள் போயிட்டா. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத யோசித்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவளோட ஹெல்த்தை போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணுறா. அவரும் செக் பண்ணிவிட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, உனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தாம்மா, மற்றபடி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மான்னு சொல்லிடுறாரு. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் அவள் ஒரு ஐடியா பண்ணுறா. இப்போ ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவோம்னு ஐடியாவில் அது சம்மந்தப்பட்ட புக்ஸ்லாம் லைப்ரரியில் படித்து இன்வால்வ் ஆகணும்னு லைப்ரரியை சர்ச் பண்ணிகிட்ருக்கா, கலெக்ட் பண்ணிகிட்ருக்கா புக்ஸ் எல்லாம். ஹீரோ வந்து நிற்கிறாரு. ஜாபை விட்டு நிற்க போகிற ஐடியாவில் இருக்கீங்கன்னா இதை படிங்கன்னு ஒரு புக் தராரு. அந்த ஐடியாவில் தான் இருக்கீங்க போல், அதனால தானே படிச்சுட்ருக்கீங்க, படித்து ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்கன்னு கேட்பாரு. அவரோட கையில் சுடு தண்ணி தட்டி விட்டதுனால கையில் இருக்க தழும்பை பார்க்குறா. என்னால் தானே உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு, ரொம்ப சாரின்னு கேட்குறா. அவர், எனக்கு சாரி வேணாம், சாப்பாடு வேணும், சாப்பாடு வாங்கிக்கு தரியான்னு கேட்குறாரு. அப்படியே ஜாலியாக பேசி ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறாரு. உடனே இவளும் ரசித்து பார்த்துட்ருக்கா, என்ன இவர் இப்படியெல்லாம் பேசுவாரா அப்படின்னு. ஹீரோ அவரோட கிளாஸை கழட்டி வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினும் அவர் கிளாஸ் இல்லாமல் இருக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. நீ இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கலையே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினும், ஐயோ மைண்ட் வாய்ஸ் நினச்சி பேசிட்டோமேன்னு நினச்சி, இல்லை இல்லை, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடு அழகாக இருக்குன்னு சொல்லி என்னென்னமோ சமாளிக்கிறான். ஹீரோயின் சுட சுட சாப்பிடும்போது பாவம் வாய் வெந்து போயிடுச்சு. ஹீரோ தான் வந்து காப்பாற்றுறான். ஹீரோயினும், எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோவும், நீ வேலையை விட்டு நிற்கிற ஐடியாவில் இருக்கியா என்ன? நேற்றை விட இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் பார்க்குறேன், அதான் கேட்குறேன்னு சொல்கிறான். ஹீரோயின் சொல்கிறா, லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படுத்துகிற சுச்சுவேஷனில் தான் இருக்கேன்னு. அதுக்கு ஹீரோவும் கேட்குறாரு, ஏன் மேரேஜ் பண்ணுற ஐடியாவில் இருக்கியான்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு. ஹீரோவும் யோசிக்கிறாரு. இன்டீரியர் புக்ஸ் அவகிட்ட இருந்திருக்கும். அந்த ஊர்லலாம் மேரேஜ்க்காக ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா இன்டீரியர் புக்ஸ் வச்சுருப்பாங்க போல். அதனால தான் ஹீரோ கேட்டிருப்பாரு ஹீரோயின் கிட்ட. அப்புறம் யோசிக்கிறா, அந்த வெட்டி பையனை இந்த இயரில் தானே மேரேஜ் பண்ணியிருப்பா, அந்த ஞாபகம் வருது. இல்லை, மேரேஜை பற்றி இப்போதைக்கு பண்ணுற ஐடியா இல்லைன்னு சொல்லுவா ஹீரோ கிட்ட. ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது, கால் வருது. ஆனால் அவள் அதை அட்டன் பண்ணல. அவள் ஃப்ரெண்டு இப்போ ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோயினோட ஃபோட்டோ பார்த்து, ஏண்டி கால் எடுக்க மாட்டேற, நேற்று ஆஃபீஸில் அவ்வளோ பெரிய சம்பவம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஆரம்பத்தில் நல்லவளா இருப்பா போல ஆரம்பத்தில், இப்போ போக போக தான் ஃப்யூச்சரில் தான் சொர்ணாக்காவா மாறுவா போல.
ஹீரோயின் சரியா பேச மாட்றான்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவோட கையில இருந்து அந்த தழும்ப பார்க்குறா. ஹீரோயின் இதை பார்த்ததும் இவளுக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா ஃப்யூச்சர்ல இருந்திருக்கும் ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஒரு தழும்பு. இதை பார்த்ததும் அவ பயப்படுறா. ஒருவேளை நம்ம விதி இவருக்கு மாதிரி வந்துருச்சோன்னு ஹீரோ அவ கையை பிடிச்சதும் ஷையா ஃபீல் பண்ணி பார்ப்பான். இவளுக்கு சடனா ஒரு மாதிரி ஆகி திடீர்னு உங்க தழும்பு பார்த்ததும் நான் பயந்துட்டேன்னு ஹீரோயின் சொல்லுவா. அங்கே இருந்து 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஹீரோ சொல்லிட்டுருக்காரு, நீங்கள் மேரேஜ் பண்ணணும்னு எடுத்திருக்க டிசிஷன் ஓகே தான், பட் இருந்தாலும் ஜாபை விடணுமான்னு நினைக்கிறத யோசிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. நீ ஒரு நல்ல எம்ப்ளாயின்னு புகழ்கிறாரு ஹீரோயினை. ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மனசு. ஹீரோவுக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு புரிஞ்சு மனசில் வெயிலில் ஐஸ் கட்டி போட்ட மாதிரி சில்லுன்னு ஃபீல் பண்ணுறா ஹீரோயின். ஹீரோ எதையோ சொல்ல வராரு ஹீரோயின் கிட்ட. அப்புறம் அப்படியே யோசிச்சுட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோயின் அவளுக்காக ஏகப்பட்ட ஃப்யூச்சர் பிளான் பண்ணி வச்சுருக்கா. பட் அவனை மேரேஜ் பண்ணதுனால எதையும் பண்ண முடியல. ஃப்ளாஷ்பேக்கை உணர்ந்து நம்ம ஃப்யூச்சர் பிளான் படி நம்ம எல்லாத்தையும் செய்யணும், பிளான் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறா. அவள் பாய் ஃப்ரெண்ட் தருதலை பிடிச்சவன் ஹீரோயினுக்காக லிஃப்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவன் பாய் ஃப்ரெண்ட் யோசிக்கிறான், என்ன ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்றா, யூடியூப்பில் வர ஆட் மாதிரி ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்காளே, வெறுப்பேற்றிட்டுருக்கான்னு காண்டில் நின்றுட்டுருக்கான் அவன் பாய் ஃப்ரெண்ட். ஹீரோயின் அவனை பார்த்தது கடகடன்னு ஜர்க் எடுத்துட்டு படிக்கட்லேயே ஏறி ஆஃபீஸ் போகிறா. 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும். அவனும் பேசணும்னு இருக்கான், இவ பேசவே விருப்பம் இல்லாமல் இருக்கா. அவன் மூஞ்ச பார்க்க கூட பிடிக்காம முகத்தை க்ளோஸ் பண்ணி உட்காந்துட்டு இருக்கா ஹீரோயின். அவளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தா சிஸ்டமில் எல்லாம் இன்க்ரீஸில் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறா ஹீரோயின். குறுக்க அந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி அவளுடைய ஃப்ரெண்ட்காரி வந்து, என் கால் கூட நீ அட்டன் பண்ணல, அவ்வளோ பிஸியான்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோயினும், ஆமாம் கொஞ்சம் லைட்டாக பிஸியாக தான் இருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறா. ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட, நான் ஒரு சீரீஸ் ஒன்று பார்த்தேன்ப்பா, அதில் ஒரு சீரீஸ் கதையை சொல்கிற மாதிரி அவளுடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறா. ஒரு பொண்ணு கேன்சரில் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கா. அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவள் ஹஸ்பண்ட் கூடயே இருக்கிறத பார்க்குறா அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரி, அந்த படுபாவி இவதான்னு இவளுக்கே தெரியாமல், ஐயோ என்னை கேட்டால் அவள் ஹஸ்பண்டை விட அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் கேவலமானவன்னு சொல்கிறா. அந்த பொண்ணு செத்து தானே போகிறா, அதனால் நானும் விட்டுட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறா. அவள் ஃப்ரெண்டு, நண்பன்னா யாருன்னு தெரியுமா, நான் தான் அதுக்கு எடுத்துக்காட்டு, நீ செத்துட்டா நானும் செத்துருவேன்னு வசனம்லாம் பேசுகிறா. அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசிகிட்ருக்கா. அவள் வாழைப்பழம் மாதிரி பேசி அவள் மடியில் படுத்துட்ருக்கா. ஏதோ ஒரு குரல் கேட்குது. உடனே அவள் ஃப்ரெண்டை தள்ளி விட்டுட்டு, இதான் சாக்குன்னு தள்ளி விட்டுட்டு போய் பார்க்குறா. மேனேஜர் கூப்பிட்ருக்கான். இவ சப்மிட் பண்ண ப்ராஜெக்டை கழுவி கழுவி ஊற்றிட்டுருக்கான். ஒரு ப்ராஜெக்ட் கூட உன்னால் ஒழுங்காக பண்ண முடியாதான்னு மேனேஜர் திட்டிருக்கான் ஹீரோயினை. இதே ப்ராஜெக்டை இவள் ஃப்ரெண்டுக்காரி, இதே நான் கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சு இந்த ப்ராஜெக்டை நான் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கி அதே ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணியிருப்பாள். ஆனால் அந்த வானக்கிட்ட மேனேஜர் சூப்பர்னு பாராட்டியிருப்பான். அதே இவ சப்மிட் பண்ணும்போது திட்டிருக்கான். அந்த மேனேஜர் திடீர்னு ஹீரோயினை ட்ரெஸ்ஸிங் கோட்க்கு திட்டிருக்கான். ஏன்னா கல்யாணம் ஆனவங்க தான் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுவாங்க, நீ இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோயினை மட்டமாக பேசிகிட்ருக்கான். அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், எப்படி நீ இவ்வளோ போய் மேரேஜ் பண்ண போறேன்னு அந்த மேனேஜர் கேட்டுட்டு இருக்கான். அவனும் அதுக்கு புரியுது சார்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த 2 முட்டாளுங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போய் காஃபி குடிக்க போறா. அங்க அந்த மேனேஜர் சொன்ன அந்த கல்யாணம் ஆன லேடி இருக்காங்க. அவங்களுக்கு சரியான டேலண்ட், ஆனா மேரேஜ் ஆயிடுச்சுன்னு ஒரே காரணத்தினால அவங்களுக்கு ப்ரொமோஷனே தராம வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசணும்னு ஹீரோயின் போறா. அதுக்குள்ள அங்க இருந்த ஒருத்தவங்க அவங்கள கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயினால பேச முடியல. காஃபி கப் அங்க எஜ்ல இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறா. இதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் அவள் அந்த கப்பை எடுக்கும்போது கீழே விழுந்து அடிபட்டிருக்கும். அது ஹீரோயின் மைண்டில் இப்போ வந்து போகுது. ஸோ அந்த காப்பி கப்பை அழகாக கீழே விழாமல் வச்சிட்றா. அதுக்கப்புறம் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அவளை கூப்பிட்டுட்ருக்கான். இதை பார்த்து ஹீரோயின் ஐயோ மாட்டக்கூடாதுன்னு சொல்லி கடகடன்னு ஓடுறா. பேயை பார்த்துட்டு ஓடுற மாதிரி ஓடுவா அவள் பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு. அங்கே இருந்த டேபிளில் கால் தடுக்கி கீழே விழ போகிறா. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து கரெக்டாக என்ட்ரி கொடுத்து அவளை காப்பாற்றுறாரு. ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவா. அங்கே இருந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு அவங்க 2 பேரையுமே தப்பாக நினச்சிப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்ருக்கா.
காஃபி கப்பை வைக்கிறா. ஹீரோயின் யோசிக்கிறா, அப்போ என் காலில் அடிபட்டிருக்கணும், அதுவும் படலை, திரும்பவும் காலில் அடிபட்டிருக்கணும், அதுவும் படலை, வேற ஏதாவது ஆகுமோன்னு யோசிக்கிறான். அப்படிலாம் நடக்காது. அவளை சமாதானம் செஞ்சுக்கிட்டு அங்கேருந்து போகிறா. வெளியே வந்து பார்த்தா அவள் ஃப்ரெண்டு ஹீரோயின் பதறி அடித்து போவா. அங்கேருந்து தடுக்கி கீழே விழுந்து காலில் அடிபட்டுரும் ஹீரோயினுக்கு. அப்போ 2 வாட்டி அடிபட வேண்டியது 3வது வாட்டி தான் அடிபட்டிருக்கு. அப்போ நடக்க வேண்டியது நடந்தே ஆகுமான்னு, அப்போ ஃப்யூச்சரில் நான் சாகணும்னு இருந்தால் சாக தான் போகிறேனான்னு பயப்படுறா. அப்போ கையில் பட வேண்டிய தழும்பு மட்டும் ஏன் படலைன்னு யோசிக்கிறா. அப்புறம் ஆஃபீஸ்க்கு வரா. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் ஏதோ அனுப்பிச்சிருக்கான். என்னன்னு செக் பண்ணுறா சிஸ்டமில். ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டுக்கு 80,000 கிட்ட ஷேர்ஸ் வந்திருக்கு. எல்லாத்தையும் விற்றுருக்கான் பாவி பையன். ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் உனக்காகத்தான் நான் விற்றுருக்கேன், உனக்கு தான் நான் கொடுப்பேன், ஆனால் இப்போலாம் என்கிட்ட நீ பேசக்கூட யோசிக்கிற, இப்படிலாம் பண்ணாதன்னு அவகிட்ட சொல்லிகிட்ருக்கான். ஹீரோயின் இவன் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணுறா. அவளுக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அந்த கம்பெனியில் சீட் பண்ணது, அதில் தான் அந்த பாய் ஃப்ரெண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். பாய் ஃப்ரெண்ட் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனியில் சீட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. ஆனால் ஹீரோயின் இன்வெஸ்ட் பண்ணதோ ஒரு நம்பிக்கையான கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பா ஷேர்ஸை. ஹீரோ கூப்பிடுறான், மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு. இவளுக்கு இப்போ தான் தோணுது, நம்மளுக்கு நடக்க வேண்டியது இன்னொருத்தருக்கு மாற்றி விடலாம்ன்ற கான்செப்டே, அதாவது வேற ஒருத்தரை கோத்து விடலாம்ன்றது தான். நம்மளுக்கு கையில் பட வேண்டிய தழும்பு தான் மேனேஜர் கையில் பட்டுருச்சு. நான் சாக போகிற நாளில் வேற யாராவது கோத்து விட்டுட்டா இவ ஹாப்பியாக வாழலாம்னு இந்த கான்செப்ட் இவளுக்கு புரிஞ்சிடும். ஹீரோயின் அவள் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்குறா, சில குப்பைங்கள்லாம் எனக்கு தூக்கி போட வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொல்கிறா. எனக்கு பதிலாக நீ அந்த குப்பையை போடுறியான்னு ஹீரோயின் கேட்குறா. அவள் ஃப்ரெண்ட்காரியும் சொல்கிறா, எனக்கு ஒன்றுமே புரியலைன்னு. ஹீரோயினும் எனக்காக நீ எப்போவும் இருப்பல அதை கேட்டேன்னு சொல்கிறா. அதுக்கு அவள் ஃப்ரெண்ட்காரியும் உனக்காக நான் எவ்வளவோ பண்ணுவேன், இதை பண்ண மாட்டேன் நானும் சொல்கிறா பிரேம்ஜி ஸ்டைலில். ஹீரோயின் ஃப்ரெண்டும் உடனே அப்போ நீ என் கூட வெளியே வரணும், டீலிங் ஓகேவான்னு கேட்குறா ஹீரோயின் கிட்ட. உன் கூட நான் வராமல் இருப்பேன் நானு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோயின் அவள் விதியை இவங்க 2 பேர் பக்கமும் ஆரோவை திருப்பி விட்டுறது தான் குறிக்கோளே. அங்கே அவள் பாய் ஃப்ரெண்டும் அவள் ஃப்ரெண்டும் உட்காந்துட்ருக்காங்க. ஹீரோயின் அவங்கள பார்த்து யோசிக்கிறா, நான் குப்பைன்னு சொன்னது அவனை தான், அவன் உன் பக்கம் வந்தால் நான் எஸ்கேப் ஆகிடுவேன்னு ஹீரோயின் யோசிச்சுட்ருக்கா. இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடை எண்ட் பண்ணுறாங்க.